ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாவல் பழம் வாங்கினாங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது சீசனும் கூட. கண்டிப்பாக நாவல் பழம் வாங்கினீங்கன்னா இதை பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சளும் போடுங்க. ஏன்னா இப்போ வர எல்லா பழத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் போடுறாங்க. இதுலேயுமே இருக்குது. மேக்ஸிமம் உப்பில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் அந்த சத்து அவங்களுக்கு போகும். இல்லைன்னா கெமிக்கலையும் சேர்த்தி தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் எப்போ இது வாங்கினாலுமே தண்ணியில் போட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் குழந்தைங்களுக்கு மறுபடியும் அதை எடுத்து கழுகிட்டு தான் கொடுப்பேன். இது சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்களாம்மா. என் அம்மா அப்பாக்கெல்லாம் சுகர் இருக்கனால அவங்க இதோட கொட்டையை கூட எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சு அதை டெய்லியும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்குவாங்க. இது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே கொடுக்குங்களாம்மா. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை சாப்பிடும்போது ஹீமோக்ளோபினோட அளவு அதிகமாகுங்களாம். அதனால் கண்டிப்பாக இப்போ இருக்க சீசனில் இது நல்லாவே கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகும். பசிக்க மாட்டேதுன்னு சொல்கிற குழந்தைக்கு கூட இது கொஞ்ச நாள் இதை கண்டினியூஸாக சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அந்த பசியை கூட இது தூண்டி விடுங்களாம்மா. அதனால் கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு பெனிஃபிட்